பாத்து ஜாக்கிரதை. என்னடே சால நம்மள கொஞ்சம் கவனிக்க கூடாதா? கவனிப்போம். 2 சாய் அண்ணனுக்கு 2 சாயா போடுடே. சாய வேணா நானே சொல்ல மாட்டேனாடே. இல்ல சால போலீஸ் கட்ல மண்ணை தூவிட்டு உன் கல்ல அரைச்சு மறைச்சு கொண்டு போவ என் வாழைக்குள்ள தானடே உதவுது. ஆடு தாமஸ் கிட்ட சொல்லி ஒரு 5000 10,000 வாங்கிட்டு நிறுத்த சொல்ற அடி. எங்கிட்ட மிதிப்பட்டு சாவதாமா. தாமஸ்க்கு நீங்க உதவி பண்றீங்களோ? உன் வாழைக்கொள்ளை ஓசியில கொண்டு போய் சேர்க்கறதே பெரிய விஷயம். இதுல உனக்கு கூலி கேக்குதா? அப்படி இல்ல சால, என் சரக்கு போகுது சரிதான், ஆனா உன் கல்ல அரிச்ச மறைச்சுதானே போகுது. அடி செருப்பால. நீ இல்லன்னா வாழைக்கொள்ளையே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டியா? கொஞ்சம் விட்டா தோல் ஏறி உட்காந்துட போல் இருக்கு. ஓசியில காசு மிச்சம் பிடிக்கிறல்ல, அதோட நிப்பாட்டிக்கா. மேல் காசு கீழ் காசுன்னு அறுத்துருவாமா. எப்பா உனக்கு ஆடு தாமச மேலப்பா லோடு ஏறியாச்சு. கிளம்பு கிளம்பு. ஹலோ சொல்லுடே. ரேஸ் கோடு சாமியார் மடத்தை தாண்டி ஹைவேல வருதுடே. ஏப்பா சாலா ஹைவே ரோட்ல ரேஸ் கோடு வராங்களா? குமார் சொன்னாப்பா. ஆமா ஆமா வருவான்ட. கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறான்ல, வரத்தான் செய்வான். இங்க பாருப்பா 12 கிலோமீட்டருக்கு திரும்பலுக்கு இடமே இல்லடே. என்னாச்சு சால? ஹைவேஸ்ல ரைஸ் கோட் வரானுங்களாம். ரேஸ் கோட் வந்து நமக்கு என்னடே? அரிசியை கடத்தினா அவன் வராம அவன் பாட்டியா வரும். கேள்வி கேட்காத, வேடிக்கை பாரு. சால நீ வண்டி நிறுத்து. என்ன பயந்துட்டியா? ஒரே ஏதோ நீ கூப்பிட்டேன்றதுக்காக நான் வந்தேன். என்ன ஆளு பாருங்க, வண்டி நிறுத்து. வண்டியில் என்னடே? ஒண்ணு இல்ல சார், வாழை தாரு சார். ஐயா டவுட்டா இருக்கீங்க? வேணா ஒண்ணு பறிச்சாரேன், பழத்தை சாப்பிடுங்க சார். வாழை தரக்கு டார்ப்பா? அது என்ன மாதிரி கருத்துரு சார், அதுக்காக தான். என்ன சொன்னாலும் பழத்தை தின்னுட்டு பேசாம போவானா? என்னடே அரிசி ஒட்டி இருக்கு? அது ஒண்ணு இல்ல சார், ஏதாவது காக்கா குருவி தின்னுட்டு மிச்சத்தை ஒளிச்சு வச்சிருங்க சார். கம்பி கம்பி எடுத்துட்டான். சால கம்பியை நீட்டுடே. சார் நான் ரைஸ் கோட் பேசுறேன். 4543 லாரி எஸ்கேப் சார். ஒரு லாரியை சேஸ் பண்ணி பிடிக்க தெரியல, டிபார்ட்மெண்ட்ல உட்காந்து புட்டு சாப்பிடுறீங்களாடே. எந்த ரோட்லடே போறான்? சார் சாமியார் மடம் சார். டேய் இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சு போச்சு, நீ ஆரல் வாய்மொழி ரூட் வந்து வள்ளி ஷார்ட்கட்ல போயிடுற. ஐயா வள்ளியூர் ஷார்ட்கட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பையாடே. குண்ணு யாரடே வண்டில? ஏய் வழுக்க மாட்டேங்கற புதுசா இருக்கா? ஹலோ
ஹலோ ஓகே சார். ஏய் செக் போஸ்ட் பாஸ் பண்ணு. ஓபன் பண்ணி லாரில அடிச்சு கடத்துற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. லாரி தான் வருது. இன்ஸ்பெக்டர் கோலா நிறுத்து ப்ராப்ளம் சார். ஆடு தாமஸ் வண்டி சார். ஏய் நீ யாரு? புதுசா ஒரு இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் முறுக்குனாரு, தட்டி விட்டு வந்துட்டான். உங்ககிட்ட காசு வாங்குறோம்ல, குடிச்சேனடே ஆவணும். சரி சரி கிளம்பு கிளம்பு. வந்துடா போறா கிளம்பு. கிளம்பு கிளம்பு. வந்து நல்லா விளங்கிடும். ஏய் ஏய் லாரி வச்சா வரல சார். இந்த வண்டி வரல. அவங்க கிட்ட சொன்னல சார் வந்தா விட்டுறல. நாங்க எல்லாம் நல்லா வரல சார். வரட்டே இந்த அம்ப்ரோஸ் யாருன்னு காட்டுறதே. தமிழ்நாட்டு எல்லையை தாண்டறதுக்குள்ள போனண்டே அவன். கேரளா வந்து சேர்ந்துட்டான். கேரளா ஊரம்பு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இனிமே மலைப்பழம் சாப்பிடலாம். என்ன தோலா ரைஸ் கோட் கிட்ட இருந்து வண்டி சூப்பரா எஸ்கேப் பண்ண, போலீஸ்காரனுக்கு பெப்பே காட்டின. இதெல்லாம் ஆடு தாமஸ் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்படியே உன்னை கொண்டாடிடுவாண்ட. அப்புறம் உன் பொறுப்புல 10 வண்டியை கொடுத்துருவாண்ட. தோலா இதெல்லாம் தில்லு இருக்கிற செய்யற தொழில்ட. மாசத்துல 4 லோடு எடுத்துன்னு வச்சுக்கா, உன் ஓட்டர் சைக்கிளை தூக்கி போட்டு காரே வாங்கிடலாம். 1 வருஷத்துல வீடே கட்டிடலாம். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும் தோலா. எங்க ஜெயிலியாடே? என்ன தோலா அப்படி சொல்லிட்ட? நம்ம ஆடு தாமஸ் என்ன ஜெயிலியா இருக்கா? நம்ம கேரளா கடத்தல் மண்ண குட்டப்பல்ல குட்டப்ப அவன் ஜெயிலியா இருக்கா? நம்ம புலியூர் சிலுவல்ல சாராய கிங் அவன் என்ன ஜெயிலியா இருக்கா? அப்படி பார்த்தா நம்ம ஊர்ல எல்லாரும் பாதி பேர் ஜெயில இருக்கணும் தோலா. இது பார்டர் தோலா. தமிழ்நாட்டுல இருந்து அரிசியை கடத்துறது, கர்நாடகால இருந்து ஸ்பிரிட்டை கடத்துறது, பொலியூர்ல இருந்து சாராயத்தை கடத்துறது தொழிலிட. இங்க வேற என்ன இருக்கு? கடத்தல் மட்டும் தான் ஒரே தொழில். நிறுத்தச்சால. நாட்டம் பிடிச்ச இந்த தொழிலுக்கு நியாயம் வேற பேசுறியாடே? என்ன வெட்டி கூறு போட்டாலும் இந்த தொழிலுக்கு நான் வரமாட்டேன். இங்க பாத்தியா வயசான ஆளு ஒரு சாய கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்கான். சால நான் என்ன கனவோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? 10 பயல்களுக்கு நல்லது பண்றதுக்கு தாண்டி பிஎடுக்கு படிச்சேன். வாத்தியார் வேலைக்கு நான் படிக்கிறப்போ ராத்திரி பூரா உட்கார்ந்து சாட்டை கிழிப்பேன் 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 பாரு. அப்பெல்லாம் என் மனசுக்குள்ள நான் ஒரு வாத்தியார நினைப்போட தாண்டி வாழ்ந்துட்டு இருந்தேன். வாத்தியார் வேலை கிடைக்க லேட் ஆனதும் போலீஸ் வேலைக்கு போலான்னு புத்தியில தோணிச்சே தவிர தப்பு பண்ணணும்னு தோணல. இந்த நாட்டுல படிச்சவனுக்கு வேலை கிடைக்கலன்னா பாழா போறது அவன்லடே இந்த சமூகம் தான். இத பாருடே சால, உன்னோட இந்த கடத்த தொழிலுக்கு என்ன கூப்பிடாத. உங்ககிட்ட நல்ல மனசு இருக்கு, அதுக்காக தாண்டி உன்னை காப்பாத்தின. என்னோட ஒரு நண்பன் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது இல்லடே. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சுந்தரத்தோட மனசுக்குள்ள நீ நண்பனா வந்துட்ட. உனக்கா என் உயிரை கூட கொடுப்பேன். ஆனா இந்த கடத்தல் தொழிலுக்கு மட்டும் என்ன கூப்பிடாது. நான் படிச்சோன்னே படிப்புக்கு ஒரு மரியாதை இருக்கு. படிப்புக்கு மரியாதை இருக்கடே. அண்ணா ஒரு சிகரெட் அண்ணா. இப்படி வியாபாரம் நடக்கிறது குத்து வந்து நார வச்சிருக்கடே. அறிவு இருக்கா உனக்கு? வெச்சு போட இந்த பக்கம். அண்ணா ஒரு சோடா சொல்லிட்டு இருக்கல, எடுத்துக்க. போறியா இல்லையா? அண்ணா அண்ணா எனக்கு தெரிஞ்சவன் தான். யார் உங்களுக்கு தெரிஞ்சவனா? சரிவா இருங்க தூக்கிட்டு போங்க. சரி உன முதல்ல இவனுக்கு குடிக்கிறதே முக்கு கலந்து வச்சிருக்கானு பாரு. அவனுங்களை சொல்லணும். என்ன பண்றேன்? எல்லாரும் பாக்குறாங்கண்ணா, நீங்க படிச்சவரு என்ன முட்டாள்தனம் பண்றீங்க? அண்ணா அண்ணா என்ன பண்ற? அண்ணா சர்டிபிகேட் விடுங்க. இதெல்லாம் நீங்க படிச்ச சர்டிபிகேட் இப்படி பண்ணக்கூடாது. இது உங்களோட வாழ்க்கை. இதை தூக்கி போடுறீங்களே நீங்க. ஆசையா கட்டி வச்ச கோட்டை சொன்னா கேளுங்க அண்ணா. அக்ரி டிபார்ட்மெண்ட்ல 1000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் போடுறேன். எனக்கு வேலை இல்லைண்டா. எனக்கு வேலை இல்லைண்டா. என்னன்னா என்ன சொல்ற? நிறைய நம்பி வேலை இத்த நடக்காது. லிஸ்ட்லயே உன் பேர் இல்லைண்டா. அண்ணா படிச்சு படிச்சு பாடாம ஏஜி பாராயிடுச்சாண்டா சொல்றேன். ஏஜி பாராயி 4 நாளாச்சாண்டா சுத்தரா. 4 நாளாச்சா. அண்ணா அழாதண்ணா அழாத. நீ சொல்லு சுந்தரம், நான் எத்தனை இன்டர்வியூ போயிருப்பேன். ஆமா எத்தனை
எக்ஸாம் எழுதிருப்பா. ஆமா ஆமா எவ்வளவு ரேங்க் லிஸ்ட்ல வந்துருப்பா. ஆமாண்ணா. இவங்க என்ன வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுட்டு என்ன குத்தம் சொல்றாங்க சுந்தரம். இது நான் ஏன் குத்தமா சுந்தரம்? இல்லண்ணா இல்லண்ணா சுந்தரம், எங்க அப்பா தினக்கூலி வேலை பார்த்து தாண்டா எங்களை படிக்க வச்சா. மாசத்துக்கு ஒரு நாள் தாண்டா சுந்தரம் 3 வேலை சோறு. காஞ்சுதாண்டா குடிப்போம். அதனால படிச்சவனே படிச்சு காமிச்சவனே டிகிரி டிப்ளமோ எத்தனை படிப்பு எல்லாம் இந்த வேலைக்கு தான். ஐயோ என்ன பண்ண எல்லாத்துக்கும் வழி இருக்குடா. போடு என் வயசு போய் எங்க தீயில போட்டு கொளுத்துடு கொளுத்து. கவர்மெண்ட நம்பி வேலைக்கு காத்திருக்காரு. இந்த கள்ளி வெட்டி சாவர ஊர்ல படிச்சவனுக்கு வேலை இல்லடே. போடு போ போடு போ. சுந்தரம், வாடகை தம்பி உனக்கு செய்தி தெரியுமா? நம்ம கலைக்கால ராபர்ட் இல்ல, அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சுடே. எனக்கு முன்னாடி பதிஞ்சவன், முன்னாடி நம்பர். அடுத்து எனக்கு தானே வேலைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். லட்சுமி, கொஞ்சமாவது சாப்பிடுமா. சங்கோட்டு சார், என்ன பண்றீங்க? நீங்க யாரு? நான் தான் சுந்தரம். வீட்டு மேல உங்க அப்பா கடன் வாங்கியிருந்தாரு, ஞாபகம் இருக்கா? மூழ்கிருச்சியா? இது ஜப்தி நோட்டீஸ். 14 நாள் கோர்ட் டைம் கொடுத்துருக்கு. என்ன வேணுமோ செய், இல்லனா கோர்ட் உங்க வீட்டை ஏலம் போடும்.